இந்த கட்சி ஆட்சி பிடிக்குமா அந்த கட்சி ஆட்சி பிடிக்குமான்னு தினம் ஒரு விவாதம் கொடி கட்டி பறக்க தேர்தல் ஆணையத்தோட பார்வை சூதாட்ட கும்பல் மேல பாஞ்சிருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, Facebook, ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப், மீம்ஸ்னு எல்லாத்துலயும் அரசியல் கட்சிகளோட தலையீடு இருக்குதுன்னு மத்திய உளவுத்துறை நோட் போட்டிருக்காங்களா? இது ஆணையத்தோட கவனத்துக்கும் போயிருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. ஐடி நிறுவனங்கள் உதவியோட சூதாட்ட கும்பலும் சேர்ந்து இன்டர்நெட்ல அதிக அளவுல விளம்பரம் கொடுக்கறாங்களாமா. எந்த கட்சி விளம்பரம் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்து தேர்தல் ஆணையம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்களாமா சொல்லிக்கிட்டாங்க. ஆர்கே நகர், கொளத்தூர், மயிலாப்பூர், அண்ணா நகர், டி நகர், அரவக்குறிச்சி, ஆத்தூர், சிவகாசி, திருச்செந்தூர், விராலிமலை, போடி, வேதாரண்யம் இப்படி வெயிட்டான தொகுதியில எல்லாம் வெயிட்டான கவனிப்பான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்த தொகுதிக்கு இன்னாருன்னு சில தொழிலதிபர்களும் தனியார் நிறுவனங்களும் பொறுப்பா வேலை செய்யறாங்களா? வழக்கமான முறையில வேட்பாளர்களை கவனிச்சுட்டாங்களா? பேசிக்கிடுதாங்க ஐயா. ஊராட்சி கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், ஒன்றியம், வட்டம், பகுதின்னு பிரிச்சு கொடுத்து வேலை செய்யற கட்சிகள் இப்போ தனியார் ஆட்களை தான் முழுமையா நம்பி இருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, ஒரு ஓட்டுக்கு 500, 1000 ஏரியா வாரியா நடமாட்டங்கள் இருக்க சில இடங்கள்ல 2000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு பெருந்தலைவர்கள் முடிவோட இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. பணமும் சாதியும் தான் தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்குது அப்படின்னு கட்சியோட தலைமை நினைக்கிறாங்களாமா. அதனால செலவு பத்தி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரவு பறந்துருக்குதாமா சொல்லிக்கிட்டாங்க. சில இடங்கள்ல வேட்பாளருக்கு எதிராக சாதி ரீதியான பிளவுகளை உண்டாக்க சில பேர் வேலை செய்யறாங்களாம். அதுக்கு அதிகாரிகளும் உடந்தையாம். அவங்கதான் தபால் ஓட்டுகளை கூட இந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தாசில்தார், டிஎஸ்பி லெவல்ல இருக்க அதிகாரிகளை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இடமாற்றம் செய்ய கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு விசுவாசமா வேலை செய்யறாங்களாம். என்ன செய்யறதுன்னு ஆணையத்துக்கு குழப்பமா பேசிக்கிடுதாங்க ஐயா.